நைட் எடுக்கிறதுக்காக வாமலூர் போயிருந்தேன்னா அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு கலெக்ஷனே எதுவும் பிடிக்கல. ரேட்டு தான் அதிகமாக சொல்கிறாங்களே தவிர ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து நைட்டி ஒன்றும் செட் ஆகலை. அதனால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா துணி எடுக்கணும் போயிட்டு எதுவுமே எடுக்காமல் வரும்னு சொல்லிட்டு ஒரு செட்டு மட்டும் சுடிதார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லையா சந்தை சரின்ட்டு சந்தைக்கு போயிருந்தேன். சந்தையில் போய் கால் வச்ச நேரமும் என்னமோ தெரியல நல்லா தூர ஆரம்பிச்சிருச்சிங்க. எப்பயுமே மேடம் வந்து நானும் சந்தைக்கு வருவேன்னு குதிப்பாங்க. இன்னைக்கு நானே வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு கூட வரல. சரி வராது ஒரு நல்லதான் நினச்சிட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் மழை பெஞ்சிச்சு. இருந்தாலும் நல்லா சடன்னு மழைங்க. குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்ல. தூரல் நின்னதுக்கு அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு காய்கறி வாங்கிட்டு பக்கத்துல வந்து பழக்கடை இருந்துச்சு. சரின்ட்டு பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பழம்லாம் என்ன பழம்னே தெரியல. இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை, டேஸ்ட் பண்ணணும்னு இல்லை. இப்பெல்லாம் பழக்கடையில புது வெரைட்டியான பழம்லாம் இருக்குது. ஆனால் அதை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும்னு தோணல. சின்ன வயசுலேருந்து நம்ம எது அதிகமாக சாப்பிட்டோமோ அதுதான் சாப்பிட பிடிக்குது. புதுசாக ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்தோன்னே அதை சாப்பிடணும்னு எனக்கு தோணலை, மனசும் ஏற்றுக்கல. அதனால் சாப்பிட்டா நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. வேணும்னா குழந்தைங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட பழக வைக்கலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அவங்களும் சாப்பிட்ருவாங்க. கத்திரிக்காய், சவுச்சவுக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, பீக்கங்காய், புடலங்கான்னு நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன்னா கீரையும் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன். அத்தை குழம்பு வைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு நான் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த உடனே குழந்தைங்கள்லாம் சாப்பிட வச்சுட்டு நாளைக்கு சமைக்கிறதுக்கு இந்த கீரையை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.